நீங்க காட்டுறது என்ன மூலிகைங்கய்யா? இந்த காட்டுற மூலிகளா, இதுக்கு பேரு பல பேருக்கு சதா வெறின்னு சொல்லுவாங்க. தண்ணீர் விட்டான், தண்ணீர் விட்டாங்கிழங்கு, சதா வெறி, காக்கா முள்ளு கிழங்கு, அம்மாய் கிழங்கு, அப்பை கிழங்குன்னு பாடி வச்சிருக்காங்க. அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது. சல்லிவர் கிழங்குலாம் நிறைய கிழங்கு இருக்கும். தண்ணீர் விட்டா கிழங்குனால நிறைய மழை பெஞ்சாலும் பெய்யாட்டி தண்ணீர் நிறைய இருக்கும். காக்கா முள்ளு கிழங்கு முள்ளு முள்ளா இருக்கும், கையில குத்துது, அதனால காக்கா முள்ளு கிழங்கு முள்ளு இருக்கும். ஆமா, அம்மாய் கிழங்குனா சூம்பி போயிருக்கான், அதனால அம்மாய் கிழங்கு. இப்படி பல பேருக்கு வச்சிருக்காங்க. எல்லாமே ஒரு இனத்தை சேர்ந்ததான். இதுல பாருங்க விதை இருக்குது. இதுக்கு அடியில வேர்ல தோணுனா பெரிய நிறைய ஒரு 2 கிலோ கிழங்கு எடுக்கலாம். கிழங்கு இருக்கும். கிழங்கு இருக்கு. இதை சாப்பிட்டா என்ன செய்யும்? ஆண்மை பலம் அதிகமாங்க. அணுக்கள் கம்மியா இருக்காங்க இல்லையா, அணுக்கள் அது பாட்டுக்கு உற்பத்தி ஆகும். கருமுட்டை வளைச்சு இல்லையா, இதை சாப்பிடுங்க. கருமுட்டை வளைச்சாங்க. அது நேரம் என்ன செய்றீங்க, அப்படியே கொண்டு வெயில காய வைக்கிறீங்க. மேல தோலை நீக்கிட்டு உள்ள இருக்க குச்சை மட்டும் எடுத்து, குச்சைவெளி கிழங்கு மாதிரி எடுத்துட்டு அதை இடிச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். பாலில் புட்டு செஞ்சு தினந்தோறும் சாப்பிட்டுக்கலாம். தேவையான இது ஜீனி சக்கரை எது வேணுமோ தேவையான சேர்த்துக்கலாம். தேவையான டைரக்டா அப்படியே சாப்பிடலாம். கிழங்குகளை மாவுகள் எப்படி சாப்பிடுமோ அது மாதிரி சாப்பிடலாம். அதே மாதிரி சாப்பிடலாம். இப்படி சாப்பிடும்போது ஆண் மாப்பிளம் மட்டும் இல்ல, அங்க விபரீதி கட்டி, இங்க கட்டி, அங்க கட்டி, இங்க கட்டின்னு சொல்றாங்கல்ல, கட்டிய பேர்பட்ட ராஜபிள்ளைலாம் சரி பண்ணக்கூடிய அருமையான மருந்து. உயிரணுக்களை அதிகமா பெருக்கி விடும். குழந்தை இல்லாத குழந்தைய கொடுங்க. அதான் சொன்னீங்களே, இனப்பெருக்கம் சார்ந்த ஆண் பெண்ணுக்கு இருபாலருக்குமான சரி பண்ணலாம். அற்புதமா. ரொம்ப 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 நன்றிங்க. எந்த பத்தியமும் இல்ல. நன்றிங்க. நன்றி. பத்தியமும் இல்ல. நன்றி. நன்றி.